ஈயாக்கும் வத்துஹூல அலன் நிஸா, பெண்கள் இருக்கிற பகுதிக்கு நீங்கள் செல்வதிலிருந்து உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். ஒரு ஆள் கேட்டாரு, அஃபரைத்தல் ஹம்வ யா ரசூலல்லாஹ், ஹம்வை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஹம்வுண்ட அரபியில மனைவியுடைய சகோதரிகள் கணவனுக்கு அல்லது கணவனுடைய சகோதரர்கள் மனைவிக்கு. எங்கட பாஷையில சொல்றாண்டா மதினிமார்கள் எங்களுக்கு, அவங்களுக்கு மச்சான்மார்கள். நபியிடத்துல கேட்கப்படுச்சு, அஃபரைத்தல் ஹம்வ யா ரசூலல்லாஹ், ஹம்வை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? சொன்னாங்க, அல் ஹம்வு அல் மௌத். அந்த கணவனுக்கு மதினிமார்கள், மனைவிக்கு மச்சான்மார்கள் எவ்வளவு பயங்கரமானவர்கள் என்றா மௌத்தை போன்றவர்கள், அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் என்று நபி அவங்க சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு அந்த மச்சான் மதினி அது ஒரு பக்கம் இருக்க, எந்த அறிமுகமும் இல்ல, எந்த பழக்கமும் இல்ல, எந்த சொந்த பந்தமும் இல்ல. சர்வ சாதாரணமாக நம்முடைய பெண்கள் அந்நிய ஆண்களுடன் பேசுறது, அவர்களுடன் கதைக்கிறது, மணிக்கணக்கில் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மிகப்பெரிய பாவம். எந்த அளவுக்கு நபி அவர்கள் பெண்களுடைய விஷயத்துல சொன்னாங்க, மா தரக்து பாதி ஃபித்னத்தன் அதர் அல ரிஜாலி மினன் நிஸா. எனக்கு பின்னால புகாரியில வருது, எனக்கு பின்னால ஆண்களுக்கு ஆகப்பெரிய ஃபித்னாவாக நான் விட்டுட்டு போனது பெண்களைத்தான். தீன்தாரியத்தான சில பெண்மணிகள் கூட இதுல பேணுதல் இல்ல, இதுல பக்குவம் இல்ல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, நபியுடைய மனைவிமார்கள் எங்கட தாயை போன்றவங்க. நபிமார்கள் மரணித்து விட்டு அவர்களை மறுமணம் செய்ய இயலாது. ஏன்? அவர்கள் எங்களுடைய தாய்மார்களை போன்றவர்கள். அந்த தாயை போன்ற பெண்மணிகள்கிட்ட கூட அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், வஇதா சஅல்துமூஹுன்ன வஇதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். அந்த தாயை போன்ற பெண்மணிகள்கிட்ட நீங்க எதையாவது கேட்பதாக இருந்தாலும் சரி, திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்க. தாயை போன்ற பெண் நேரடியா பார்க்க அனுமதி இல்ல, ஃபேஸ் டு ஃபேஸ் அவர்கள்ட்ட கேட்க அனுமதி இல்ல, அவர்கள் திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்க. எந்த அளவுக்கு வீட்டுல பெண்மணிகள் இருக்கிறாங்க. ஒரு ஆண் வாராரு, வீட்டில் உள்ள ஒரு ஆணை விசாரிக்க, வீட்டுல ஆண்கள் யாரும் இல்ல பதில் சொல்ல, அந்த பெண் தான் பதில் சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் கூட நேர வாசலை திறந்தல்ல, வாசலுக்கு பின்னால, திரைக்கு பின்னால, கேட்டுக்கு பின்னால மறைந்து அந்த பெண் பதில் சொல்லும் பொழுதும் அல்லாஹ் என்ன கூறுகின்றான், ஃபலா தஹதஅன பில் கௌல் ஃபலா தஹதஅன பில் கௌல். அந்த ஆண்களுக்கு நீங்க பதில் சொல்லும் பொழுது உங்களோட துனிய, உங்களோட சப்தத்தை வளைத்து நெளித்து நீங்க பேசாதீங்க. நீங்க அப்படி பேசினாலும் ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன், வந்த ஆணுடைய உள்ளத்துல அந்த பாவம் செய்யணும் என்ற எண்ணம் இருந்தா அவன் பாவத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவான். வகுல்ன கௌலம் மஅரூஃபா, சரியான முறையில, கடினமான முறையில அவர்களுக்கு நீங்க பதில் கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நபியுடைய மனைவிமார்களை நேரா பார்க்க இயலாது, பெண்மணிகளுடைய அவர்கள் வளைந்து நெளிந்து கூட பேசக்கூடாது. இந்த அளவுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். முஸ்லிம்ல திருமிதியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஹதரத் ஆயிஷா, ஹதரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் அறிவிக்கிறாங்க, நாங்க நபியுடைய சபையில வீற்றிருந்தோம், நபி அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தோம். கண் தெரியாத சஹாபி ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபைக்கு வந்தாரு. அவருடைய கண் பார்வை தெரியாது. நபி அவர்கள் எங்க ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னாங்க, இஹ்தஜிபா மின்ஹு, உம்மாவை போன்றவங்க. ஏன்? நபியுடைய மனைவிமார்கள் எங்கட தாயை போன்றவங்க. நபி அவங்க சொன்னாங்க, இஹ்தஜிபா மின்ஹு, அவரிடம் இருந்து உங்களுக்கு நீங்க திரையை போட்டுக் கொள்ளுங்க. அந்த இப்னு உம்மி மக்தூம் வந்திருக்கிறாரு, அவரிடம் இருந்து நீங்க உங்களை மறைத்துக் கொள்ளுங்க. நாங்க கேட்டோம், யா ரசூலல்லாஹ் அலைஸஹு வஅமா, அவர் குருடராக இல்லையா, கண் தெரியாதவராக இல்லையா, அதனால நாங்க எங்களை மறைக்கணுமா? நபி அவங்க கேட்டாங்க, அஃப அமியாவானி அன்துமா அலஸ்துமா துபசிரானி, நீங்க ரெண்டு பேரும் குருடிகளாகவா இருக்கிறீங்க? நீங்க ரெண்டு பேரும்
அவரை பார்க்காமலையா இருக்கிறீங்க? ஆக ஒரு குருடரான சஹாபியை பார்க்க தாயை போன்ற தன்னுடைய மனைவிக்கு நபி அவர்கள் அனுமதி கொடுக்கலாண்டா. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, நாங்க பார்க்கலாம் சர்வ சாதாரணமாக எத்தனை வகையான பாவங்கள் பெண்களின் மூலமாக நடக்குது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அநேகமானவர்களுக்கு பாவம் என்ற உணர்வே இல்ல, தவறு என்ற உணர்வே இல்ல, தப்பு என்ற உணர்வே இல்ல. எந்த அளவுக்கு நபி அவங்க சொன்னாங்க, ஐயு மம்ராத்தின் இஸ்தாத்தரத் ஃபமர்ரத் அலா கௌமின், ஒரு பெண்மணி நல்ல முறையில் வாசனை திரவியங்களை பூசி ஆண்களுடைய கூட்டத்தை கடந்து செல்கின்றால் லியஜிது மின் ரீஹியா, தன்னுடைய வாடையை, தன்னுடைய மனத்தை அந்த ஆண்கள் நுகர வேண்டும் என்ற எண்ணத்தில் போனால் ஃபஹிய ஜானியா, அவள் விபச்சாரி என்று நபி அவர்கள் சொன்னார்கள்.